ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லவ் ஆஃப்டர் மேரேஜோட எபிசோட். சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இவங்க வந்து அந்த ஃபோட்டோவை ஷாக் ஆகி பார்க்குறான். ஏன்னா அதில் வந்து ஒரு பேபி இல்லை, 2 பேபி இருக்குது. அதுவும் அவங்க ட்வின்ஸ் மாதிரி 2 பேபி வந்து இருக்குது. டேஹங் வந்து கன்ஃபியூஷனோட ஜிமினை வந்து பார்க்குறான். ஆனால் ஜிமின் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஆனால் டேஹங் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட சொல்கிறான். நீ இன்னும் வந்து ஜொங்குக்கை வந்து பார்க்கவே இல்லைல்ல. இவங்க 2 பேர் ட்வின்ஸ் தான், ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் வந்து மீட் பண்ணால் நீ வந்து சொல்லலாம், இவங்க 2 பேர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸில் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். அவனால் எங்களோட வெட்டிங் தான் வர முடியல, ஆனால் வந்து அவன் கூடிய சீக்கிரத்தில் திருப்பி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். டேஹுங்க்கு வந்து ஒன்றுமே புரியலை. இந்த வீட்டில் வந்து அவன் ஒரு வாரம் இருந்திருக்கான். அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பரை கூட பற்றி கூட டேஹுங்க்கு வந்து இன்னும் தெரியாமல் இருக்குன்னு சொல்லி அவன் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். இப்போ எங்கே இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து கேட்குறான். உடனே வந்து ஜிமின் வந்து யூஎஸில் இருக்கான், அவன் கூடிய சீக்கிரத்தில் திருப்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அவன் வந்தோடனே நீ வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே டேஹங்கும் சரின்னு சொல்லிடுறான். இப்படி உங்கள் ஃபோட்டோவெலாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் டேஹங் வந்து வெளில வரான். வெளில வரப்போ வந்து அங்கேருந்து யூஞ்சி வந்து நடந்து வரதை பார்த்தோன்னே டேஹங் வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே யூஞ்சியும் வந்து டேஹங்கை பார்த்தோன்னே வந்து டேஹுங்கிட்ட வந்து நடந்து போகிறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே யூஞ்சி வந்து என்னது சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இங்கே இல்லை, வாங்க ரூமுக்கு போவோம்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேர் வந்து ரூமுக்கு போகிறாங்க. இவங்க வந்து ரூமுக்கு போனோடனே டேஹுங் வந்து கதவை வந்து லாக் பண்ணிவிட்டு யூஞ்சி வந்து பார்க்குறான். உங்களுக்கு வந்து தெரியுமா ஜங்குக்கு ஒரு ட்வின் இருக்கான்னு சொல்லி டேஹுங் வந்து கேட்குறான். அதை பற்றி தான் எல்லாத்துக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து கேஷுவலாக சொல்கிறா. சொன்னோன்னே டேஹங் வந்து அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். அப்புறம் ஏன் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து கேட்குறான். கேட்டோடனே யூஞ்சி வந்து நான் உனக்கு தெரியும்ல நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இல்லை, எனக்கு வந்து தெரியாது. இன்றைக்கி நானும் ஜிமினும் வந்து ஃபோட்டோஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் நான் பார்த்தேன், அப்போ தான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். யூஞ்சி வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ தான் உனக்கு தான் தெரிஞ்சிச்சுல, விடு, இதை பற்றி நீ ஏன் ஒரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து யூஞ்சியை பார்க்குறான். இவங்களுக்கு வந்து 3 குழந்தை தான் இருக்கா, இல்லை இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து கேட்குறான். உடனே வந்து யூஞ்சி வந்து சிரிச்சுட்டு 3 குழந்தை தான், வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. எனக்கு வந்து ஜங்குக்கோட ட்வினை பற்றி அவ்வளோவா தெரியாது. ஆனால் வந்து அவன் 15 வயசு இருக்கும் போதே அவன் நான் யூஎஸ் ஸ்டடீஸ்காண்டி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி உங்கள் அப்பா தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து சொல்கிறா. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான்னு. சொன்னோடனே யூஞ்சி வந்து சரி நீ இப்போ போய் ரெஸ்ட் எடு, நீ வந்து டயர்டாக இருப்பேல அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி சொல்கிறா. சொன்னோடனே டேஹங்கும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். டேஹங் வந்து ரூம்குள்ளே போகும்போது பார்த்தா அங்கே வந்து ஜங்குக்கு இருக்கான். அவன் வந்து ஃபைல்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்கான். அவன் முன்னாடியும் கொஞ்சம் ஃபைல்ஸ் வந்து இருக்குது. உடனே வந்து டேஹங் அப்படியே போய் பெட்டில் வந்து உட்காடுறான். அப்போ தான் ஜங்குக்கு வந்து டேஹங்கை நோட்டீஸ் பண்ணுறான். இப்போ டேஹங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். உடனே டேஹங்கும் ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணி முடித்தோடனே ஜங்குக்கு வந்து திருப்பி ஃபைல் கிட்ட வந்து போயிடுறான். அப்போ பார்த்தா டேஹங் வந்து அப்படியே பவுட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நேற்று ராத்திரி நடந்ததே மறந்துட்டா, இப்போ வந்து இந்த ஃபைல்ஸ்குள்ளே நீ வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேஹங்கை பார்க்குறான். நீ எதாவது சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேஹங் வந்து இல்லைன்னு சொல்லி மண்டையாக்குறான். இல்லையே, நான் ஒன்றும் சொல்லலையே, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே கன்ஃபியூஷனோட பார்க்குறான். ஏன்னா டேஹங் வந்து இப்படிலாம் அவங்ககிட்ட பேசினதே இல்லை. நீ எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க, உனக்கு ஏதாச்சும் பாதர் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். என்ன பாதர் பண்ண போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து எந்திச்சு நின்று போகிறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படி டேஹங்கோட கையை பிடிக்கிற பார்த்தோன்னே டேஹங் வந்து அந்த சடன் இதில் அப்படியே அவன் கால் வந்து ஸ்லிப் ஆயிடுது. உடனே வந்து அவன் அப்படியே ஜங்குக்கு மேலே வந்து விழுந்துடுறான். இவங்க 2 பேர் வந்து அப்படியே பெட்டில் வந்து படுத்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே அவங்க 2 பேரோட அப்படியே கண்ணையே பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்த்தா டேஹங்க்கு வந்து லாஸ்ட் நைட் நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. அப்போ பார்த்தா டேஹங்கோட ஐஸ் அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸ்க்கு வந்து போகுது. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் டேஹங் பார்த்துட்டே இருக்கான். அப்போ தான் அவனுக்கு வந்து ஸ்னாப் ஆகுது. உடனே வந்து டேஹங் வந்து டக்குன்னு எந்திச்சு உட்காந்துடுறான். உட்காந்தோடனே ஜங்குக்கும் எந்திச்சு உட்காந்துறான். அப்போ வந்து ஜங்குக் டேஹங்கை பார்க்குறான். டேஹங் வந்து அப்படியே கீழே பார்த்து ப்ளஷ் பண்ணிட்டு நிற்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து டேஹங் வந்து ஜங்குக்கோட லிப்ஸை பார்த்ததை வந்து ஜங்குக்கு வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பான். டேஹங் அப்படியே அவனோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கே பார்க்காம வந்து நான் வந்து கீழே போகிறேன், என்னை யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து போயிடுறான். ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹங் போகிறத பார்க்குறான். அவன் போனோடனே அப்படியே வந்து பெட்டில் சாஞ்சிட்டு வந்து அப்படியே கண்ணை வந்து மூடுறான். அப்போ பார்த்தா அவனுக்கு வந்து லாஸ்ட் நைட் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. உடனே அவன் டக்குன்னு எந்திச்சு உட்காந்து வாயில் வந்து கை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அவனே கேட்குறான். டேஹங் இப்போ என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கொஞ்சம் ஒரியாக சொல்கிறான்.
அப்படி ஜங்குக்கு வந்து அதை நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். வெயிட் 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 அவன் வந்து நம்மளை ரெசிஸ்டே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவன் நம்ம கூட அன்கம்ஃபர்டபுள் ஆன மாதிரியும் தெரில. இன்றைக்கி கூட அவன் வந்து நம்ம லிப்ஸை தானே பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படி பிக் ஸ்மைல் வந்து அவன் மூஞ்சியில் வந்து வருது. அம்மா மட்டும் நாக் பண்ணாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே அதை யோசித்து பார்த்து அப்படியே சிரிக்கிறான். அப்போ பார்த்தா அவனோட ஃபோன் வந்து அடிக்குது. அடித்தோடனே அவன் வந்து அட்டன் பண்ணிவிட்டு இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு. டேஹும் வந்து அப்படியே கார்டனில் வந்து இப்போ நிற்கிறான். நின்று அப்படியே அவன் ஹார்ட் மேலே வந்து கை வச்சுட்டு நான் ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த லாஸ்ட் நைட்டை பற்றியே நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹும் வந்து அவனே சொல்லிகிட்ருக்கான். திருப்பியும் பார்த்தா அவனுக்கு வந்து அதை பற்றி தான் நினைப்படுது. அவன் சீக்ஸ்லாம் அப்படியே பிங்காய் அப்படியே ப்ளஷ் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். உடனே வந்து அவனுக்கே சொல்லிக்கிறான் ஸ்டாப் இட் டேஹுங் அதை பற்றி நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் டேஹுங் வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்து நம்ஜன் ரூமுக்கு வந்து பேர் பண்ணலாம். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சோடனே அவன் வந்து வெளியில் வரான். வெளில வந்து பார்த்தா டேஹுங் வந்து தனியாக வந்து கார்டனில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேஹுங் கிட்டே போகிறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே டேஹுங் பக்கத்தில் வந்து உட்காடுறான். அப்போ வந்து டேஹுங் வந்து அப்படியே திரும்பி ஜங்குக்கு வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவன் வந்து திரும்பிடுறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து இங்கே தனியாக என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து ஒன்றும் இல்லை நான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து இந்த ஃப்ளவர்ஸோட அழகை வந்து ரசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே டேஹுங்கே பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கான். டேஹுங் வந்து அப்படியே ஜங்குக் பார்க்குறது வந்து அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. உடனே வந்து திரும்பி பார்க்குறான். ஆனால் ஜங்குக் வந்து டேஹுங்கே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நீ எப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து கேட்குறான். நானும் அழகை தான் ரசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே டேஹுங் வந்து அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். பார்த்தோன்னே அவன் அப்படியே திரும்பி அந்த ஃப்ளவர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அப்படியே அவனோட ப்ளஷ்ஷெல்லாம் ஹைட் பண்ணி பார்த்துட்ருக்கான். டேஹுங் ப்ளஷ் பண்ணுறதை பார்த்து அப்படியே ஜங்குக் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். டேஹுங் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னே வந்து டேஹுங் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நேற்று ராத்திரி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து அவன் தான் ஒன்றும் ஞாபகம் இல்லை வேறு ஏதாவது சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து என்னது நேற்று ராத்திரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு நேற்று ராத்திரி வந்து நான் என்ன பண்ணேன்னு சொல்லி நான் குடித்ததுனால தான் இதெல்லாம் நடந்திருக்கேன். ஐம் வெரி சாரி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக ஃபீல் பண்ணுறான். ஏன்னா நேற்று சொன்னதெல்லாம் வேணாம் குடிச்ச இதில் தான் சொல்லியிருக்கான். அவன் வந்து அதை வந்து மீன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து கொஞ்சம் சேட் ஆகுறான். இல்லை பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து போகிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹுங்கோட கையை வந்து பிடிக்கிறான். பிடிச்சோடனே டேஹுங் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். ஆனால் நான் சொன்ன வேர்ட்ஸ்லாம் உண்மை தான் டேஹுங். நீ தான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆளே எனக்கு பொறுத்த வரைக்கும். நேற்று ராத்திரி சொன்ன எல்லா வேர்ட்ஸையும் நான் வந்து ஓன் பண்ணுறேன். நான் வந்து அதை வந்து மனசார தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். டேஹுங் வந்து ஒன்றும் சொல்லாமல் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். நான் உன்னை எப்போ ஃபஸ்ட் டைம் அந்த வெட்டிங் ஹாலில் வந்து பார்த்தேன்னா அப்போயே வந்து நான் வந்து உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்து சாரி சொன்னேன். நான் வந்து என்னோடய வேர்ட்ஸ்க்காண்டி வந்து சாரி சொல்லலை அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். டேஹுங் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக் வந்து டேஹுங்கோட கையை விட்டுட்டு எந்திச்சு வந்து நிற்கிறான் டேஹுங் முன்னாடி. நான் வந்து உனக்காண்டி வெயிட் பண்ணுவேன் டேஹுங். நீ வந்து என்னை லவ் பண்ணுற வரைக்கும் நான் வந்து உனக்காண்டி வெயிட் பண்ணுவேன். அதனால் நீ வந்து என் கூட வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து அங்கேருந்து போயிடுறான். டேஹுங் வந்து அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். ஜங்குக் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே மைண்டில் யோசிச்சுட்டு டேஹுங்கோட ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பீட் பண்ணுது. உடனே வந்து டேஹுங் வந்து அப்படியே வாயில் கை வச்சுட்டு அப்படியே அந்த பெஞ்சில் வந்து உட்காந்துடுறான். ஜங்குக் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து அப்படியே டேஹுங்கோட சிக்ஸ்லாம் அப்படியே ரெட்டாகி அப்படியே ப்ளஷ் ஷேப் பண்ணிவிட்டு டேஹுங் வந்து உட்காந்துருக்கான். அப்படியே அவன் ரொம்ப நர்வஸ் ஆகி காலில் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், இவன் ஏன் இப்படிலாம் சொன்னால் நான் இப்போ எப்படி அவனை வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஆனால் வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜங்குக் வந்து இப்படி சொன்னனால. அப்படியே ஜங்குக் சொன்னதே அப்படியே யோசிச்சுட்டு டேஹுங் வந்து உட்காந்துட்டே இருக்கான். ப்ளஷ் பண்ணிவிட்டு நான் வந்து உனக்காண்டி வெயிட் பண்ணுவேன் டேஹுங் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து அப்படியே டேஹுங் யோசிச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அப்போ கொஞ்ச நேரம் கழித்து டேஹுங் வந்து சரி நம்ம உள்ளுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு உள்ளுக்குள்ளே போகிறான். ஜங்குக்கு வந்து அவன் ரூம்குள்ளே வரான். ரூம்குள்ளே வந்தோடனே அவன் வந்து அப்படியே அவன் முடியை பிடிச்சி இழுக்கிறான். நீ என்ன பண்ணி தொலைஞ்ச ஜங்குக், நீ உன்னோட லவ் அப்படியே சொல்லிட்டியா, ஒரு ஸ்பெஷலான வேலை கூட நீ சொல்லலை. இப்போ வந்து டேஹுங் வந்து உன்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்படியே அவன் முடியெல்லாம் களைச்சிட்டு ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ டேஹுங் வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே ஆக்வர்ட் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன். ஜங்குக்கு வந்து அப்படியே எங்கேயும் அங்கேயுமா நடந்துகிட்ருக்கான். அப்படியே டேஹுங்கோட அந்த ஷாக் எக்ஸ்ப்ரெஷன் தான் ஜங்குக் மேலே வந்து ஓடிட்டே இருக்குது. அப்போன்னு பார்த்தா அவனோட ஃபோன் வந்து அடிக்குது. உடனே வந்து அவன் வந்து ஃபோனை பார்க்குறான்.
ஃபோனை பார்த்தோன்னே அவன் வந்து அப்படியே ஷாக் ஆகுறான். ஷிட் நான் வந்து டேஹுங்கிட்ட இதை பற்றி கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்லிட்டு காலை வந்து அட்டென்ட் பண்ணுறான். அங்கே வந்து நம்ஜன் வந்து நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, டக்குன்னு வா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அப்படியே அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போகிறான். அவன் மைண்டு ஃபுல்லாக அப்படியே டேஹங்கோட தாட் மட்டும்தான் இருக்குது. அப்போன்னு பார்த்து டேஹங் வந்து உள்ளக்குள்ளே வரான். உள்ளக்குள்ளே பார்த்தா எல்லோரும் வந்து ஹாலில் நிற்கிறாங்க. அப்போ ஜங்குக் மட்டும் காணும். டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கை தேடுறான். அப்போன்னு பார்த்து ஜங்குக் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வரான். ஜங்குக்கும் அப்படி டேஹங்கே பார்த்துட்ருக்கான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். நம்ஜனும் சரின்னு சொல்லி மண்டே ஆட்டிட்டு அப்படியே நின்று டேஹங்கே பார்த்துட்ருக்கான். டேஹங் வந்து கன்ஃபியூஷனோட பார்த்துட்ருக்கான், இவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து கூப்பிட்றான். உடனே வந்து இதா வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து நம்ஜன்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே டேஹங்கை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே டேஹங் வந்து அப்படி கன்ஃபியூஸோடு நிற்கிறான். டேஹங் வந்து அப்படியே யூஞ்சிக்கிட்ட வந்து போகிறான். போய் இன்னும் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே யூஞ்சி வந்து கொஞ்சம் ஷாக்காக வந்து டேஹங்கை பார்க்குறான். ஜங்குக் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து இல்லைன்னு சொல்கிறான். அவங்க வந்து வேலையாக வந்து ஊருக்கு போகிறாங்க, அவங்க வந்து ராத்திரிக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி சொல்கிறா. ஓ ஓகே அப்படின்னு சொல்லி டேஹங்னு சொல்லிடுறான். ஆனால் வந்து டேஹங் கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருக்கேன், ஏன்னா ஜங்குக் வந்து போயிட்டான்னு சொல்லி. டேஹங் வந்து அப்படியே டோரே பார்த்துட்ருக்கான் ஜங்குக் போனதில். அப்படியே பார்த்துட்டே இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பெருமூச்சை வாங்கிட்டு டேஹங் வந்து அங்கேருந்து போயிடுறான். ஸோ அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கே மிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ வந்து இது வந்து டின்னர் டைம் வருது. அப்போ வந்து டேஹங் வந்து அப்படியே குழம்ப வந்து கிண்டி விட்டுட்ருக்கான். அப்போ பார்த்தா அவனுக்கு ஜங்குக் ஞாபகமாக வருது. நான் வந்து உனக்காண்டி வெயிட் பண்ணுவேன் டேஹங், நீ வந்து என்னை லவ் பண்ணுற வரைக்கும் அதை வந்து டேஹங் ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்குது. உடனே வந்து அதை குழம்ப வந்து கொஞ்சம் ஸ்பீடாக அவன் வந்து கிண்டுறான். எதுக்கு எனக்கு இதே ஞாபகம் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி. அங்கேருந்து பார்த்தா ஜிமின்னு வரான். ஜிமின் வந்து டேஹங் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து அப்படியே ஜிமினை பார்த்து சிரிக்கிறான். நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்லோவாக இது பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ ராத்திரியும் வந்துடுது. உடனே வந்து டேஹங் வந்து அப்படியே பெட்டில் படுத்து ஜங்குக்கு அந்த சைடு படுத்திருக்க இடத்தையே அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அப்போ வந்து லேசாக அப்படியே கையை வச்சு ஜங்குக் படுத்த இடத்த வந்து அப்படியே தடவி கொடுத்துட்ருக்கான். அப்படியே ஜங்குக் பற்றியே யோசிச்சுட்டே அப்படியே டேஹங் வந்து தூங்க ஆரம்பிச்சிடறான். நம்ஜனும் ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு வராங்க. இது வந்து ரொம்ப லேட் ஆகிடுது. உடனே வந்து குட் நைட் நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் குட் நைட் சொல்லிவிட்டு அவன் வந்து ரூம்க்கு வரான். ரூம்க்கு ஓப்பன் பண்ணுறான். அப்போ பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அப்போ வந்து அவன் டேஹங் தூங்கிட்டான் போலன்னு நினச்சிட்டு அவன் வந்து அப்படியே அவனை எழுப்பாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே போய் பேக்கை வந்து டெஸ்கில் வச்சுட்டு அவன் வந்து பெட்டில் வந்து படுக்கிறான். படுத்துட்டு அப்படியே டேஹங்கை பார்க்குறான். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறான். ஸோ காலையில் ஆகுது. காலையில் ஆனோடனே டேஹங் வந்து எழுந்திருக்கான். எழுந்துச்சு அப்படியே அவன் ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக் முஞ்சியை தான் பார்க்குறான். பார்த்தோன்னே வந்து அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து அவன் வந்து நோட்டீஸ் பண்ணுறான், ஜங்குக் வந்து அப்படியே நேற்று போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு அப்படியே தூங்கியிருக்கான்னு சொன்னோடனே அப்படியே அவனோட ஸ்மைல் வந்து போகுது. ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வந்துருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். டேஹங் வந்து அப்படியே ஸ்லோவாக எல்லாமே பண்ணுறான். ஜங்குக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போய் அவனுக்கு வந்து போர்வெல்லாம் பொத்தி விட்டுட்டு கர்டன்ஸ்லாம் நல்லா மூடி விட்டுட்டு அவன் வந்து ரெடி ஆகிட்டு வெளில வரான். வெளில வந்தும் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஸோ ஜங்குக் வந்து அப்படியே நல்லா தூங்கிட்டுருக்கான் குழந்த மாதிரி. அப்படியே டேஹங் வந்து ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வெளில போகிறான். ஓகே கைஸ், இந்த எபிசோடு இங்கேயோட முடியுது. ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, டேக் கேர்.